வணக்கம் மக்களே. திமுக கூட்டணிக்குள் தேமுதிக 8 சீட்டுக்கு படிந்தது பேரம். திரைமறையில் நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சோதனை குழு பாமாக சேர வாய்ப்பு இருப்பதால் திமுக அதன் கூட்டணியை மேலும் பலப்படுத்த முயல்கிறது. ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ஆகியவற்றை இலக்க ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. குறிப்பாக அதிமுக மீது அதிருப்தியில் உள்ள தேமுதிக திமுகவுடன் இணைந்து 8 தொகுதிகளை பெற முயல்கிறது. இது அதிமுக பிஜேபி கூட்டணியை சீர்குலைக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கில் 2026 தேர்தல் நெருங்க கூட்டணி மாற்றங்கள் வேகம் எடுக்கின்றன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான சீரியல் புரோகிரசிவ் அலையன்ஸ், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட 10 கட்சிகளுடன் இணைந்து 2021 159 தொகுதிகளை வென்றது. 2024 லோக்சபா தேர்தலில் 39/40 தொகுதிகளை தக்க வைத்தது. இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணியின் தோல்விகளை பயன்படுத்தி திமுக எஸ்பியை விரிவுபடுத்த முயல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக மீது அதிமுகவின் ஏமாற்றம். 2024 லோக்சபா கூட்டணியில் அதிமுக தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள், 1 ராஜ்யசபா இருக்கை உறுதியளித்தது. ஆனால் 2025 ஜூன் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக தனது 2 இருக்கைகளையும் தக்க வைத்து கொண்டதனே சொல்லலாம். இதனால் அதிருப்தியடைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக தன்னோட பொறுப்பை நிறைவேற்றவில்லை என சொல்லி ஜனவரி 9, 2026 கூட்டலூர் மாநாட்டில் கூட்டணி முடிவை அறிவிக்க உள்ளதாக கூறினார். தேமுதிக 2011 அதிமுக கூட்டணியில் 29 தொகுதிகளை வென்றாலும் 2021 தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை மட்டும் போட்டியிட்டு தோல்வி. இப்போது வாழ்வா சாவா நிலையில் திமுக கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளது. திமுக தேமுதிக ரகசிய பேச்சு. திமுக வட்டாரங்களின்படி தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதனே சொல்லலாம். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் 11 பிஜேபியுடன் கூட்டணி அறிவித்தார். ஆனால் தொடர் தோல்விகளால் கூட்டணி சீர்குலைவுக்கு வழிவகுக்குமோ என அச்சம் கொண்டுள்ளார். பழனிசாமி திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம் என்கிறார். பிஜேபி தலைவர் அமித்ஷா அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி மாபெரும் வெற்றி என உறுதியளித்தாலும் டிஎம்டிகே, பிஎம்கே போன்ற கட்சிகள் விலக வாய்ப்பு அதிகரித்துள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சோதனை குழு பாமாக சேர வாய்ப்பு இருப்பதால் திமுக அதன் கூட்டணியை மேலும் பலப்படுத்த முயல்கிறது. ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக ஆகியவற்றை தம் பக்கம் இழுக்க ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.